ஐயா எல்லாருக்கும் வணக்கம். செல்ஃபோன்லாம் சைலண்டில் போட்டுருங்க. நம்ம வந்தாலே குவைட்டாக இருக்கணும், தெரியுமில்ல? ஆமாம், அப்போ தான் நமக்கு நீங்கள் யார் பேசினாலுமே நீங்கள் ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒரு விஷயம் இருக்கும், ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ வாஸ்து எப்படி சொன்னார் பார்த்தீங்களா, அது நம்ம கேட்க கேட்க நம்ம சில விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே நமக்கு வந்துடும். யார் பேசினாலும் கவனிக்கணும். இறைவன் நேரம் எல்லாம் உள்ளே வாங்க, இடம் இருக்கா, இந்த சைடில் எதுவும் போடுங்க, உட்கார சொல்லுங்கள், உள்ளே வாங்க எல்லாம். வாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்ன அனுசரித்து போனால் என்ன சொல்கிறீங்க? இந்த இதில் ஒரு ஆள் உட்காரலாம். இப்போ பாரதி சார், நான் கொஞ்சம் பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஐயா புண்ணியாசமையா பேசட்டும். அதுக்கப்புறம் ஒன்று பேசுகிறேன் பாருங்கள், இவங்களுக்காக. இப்போ நான் 4ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறேன். நானே 1.5 மணி நேரம் பேசினா போர் அடிச்சிடும். எத்தனை நேரம் இந்த மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, என்ன சொல்கிறீங்க? அதனால் அடுத்து உங்களுக்காகன்னு உங்களுடைய கேள்விகள், உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுதேன். சரி, ரைட். எல்லாம் ரெடியா? டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சைலண்டில் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆள் கவனிக்கிறது, ஒரு சின்ன ஆள் எஞ்சி போனால் 5 பேர் அங்கே தான் பார்ப்பாங்க, போயிடும். என்றைக்குமே ஈர்ப்பு இருக்கணும். ஒரு குறுகிய காலம்தான் இந்த துறைக்கு. என்னுடைய அனுபவம் 13 வருஷம், அவ்வளோதான். 12லேருந்து 13 வருஷம்தான். அப்போ அதில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா ஆர்வம் எப்படிங்கிறது தான். இது தற்பெருமை இல்லை, ஆர்வம் தான். எண்ணமும் செயலும் எதுவோ நம்ம அதுவாகவே மாறுகிறோம். அதுதானுங்கய்யா கணக்கு. ஆமாம், சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி 4ஆம் பாவத்தை பற்றி பேசுவோம். இந்த பரம்பேரதி ஐயா வெளியிட்டாரா? அவர் நல்லா காணுமா?